ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம காயினை வந்து செப்பரேட் பண்ணுற மிஷின் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இல்லை எவ்வளோ காயின்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து அழகாக செப்பரேட் வந்து பண்ணிடும். ரூபா தனியாக, ரூபா தனியாக, ரூபா தனியாக, ரூபா காயின்ஸை தனியாக இந்த மாதிரி வந்து அழகாக செப்பரேட் பண்ணிடும். நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்ரு வந்து தேவைப்படும். இது எல்லா கடைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரி ஓகே, இதை ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து நம்மளுக்கு 9 வோல்ட் பேட்டரி அண்டு கனெக்டர் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து மோட்டரை வந்து வைப்ரேட் வந்து பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு நட்டு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு டேக் வந்து தேவைப்படும். இதை தான் வந்து வச்சு மோட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் அந்த டேகை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு அதை நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கிட்டு அந்த சின்னதாக வந்து இருக்கிற மாதிரி மட்டும் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மித்ததை வந்து வெட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து மோட்டரோட அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபெவிக்விக்கோட வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒட்டிடும். ஒட்டினதுக்கு அடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக வந்து வைப்ரேட் ஆகும். இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் வந்து வச்சோம் அப்படின்னா டக 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 டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு தேவை காயினை வந்து மூவ் பண்ணுறதுக்காக. அதுக்கடுத்து நம்மளுக்கு கார்ட்போர்டு வந்து தேவைப்படும். கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்புக்கு வந்து வச்சுக்கோங்க. முனையை மட்டும் கூர்மையாக வைக்காமல் அந்த கொஞ்சம் காயின் வந்து போகிற அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பின்னாடி வந்து நம்ம வந்து சின்ன சின்ன அந்த கார்ட்போர்டு வந்து ஒட்ட போகிறோம். எதுக்காக அப்படின்னா இங்கே தான் வந்து சுவிட்ச் கனெக்ஷன்லாம் வச்சு பேட்டரி மோட்டர்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். காயினை வந்து வைப்ரேட் பண்ண வச்சு கீழே நோக்கி வந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்காக. இதை ஜஸ்ட் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டை வந்து ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கு அடுத்து சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேட்டரியும் வந்து அங்கே வந்து வச்சு ஒட்டிட்டு அதுக்கடுத்து ஜஸ்ட்டு வந்து மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணி வந்து அந்த முன்னாடி வந்து அந்த காயின் போகிற பகுதியில் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு வந்து சேத்தாப்பில் கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா காயினை வந்து நல்லா வைப்ரேட் பண்ணி வந்து கொண்டு போகும். ஸோ அதுக்காக தான் இதையும் வந்து ஃபெவிக்விக் எல்லாமே அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. இல்லைன்னா கம் கூட அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து சுவிட்ச் வந்து போட்டாலே போதும். அது எவ்வளோ வைப்ரேட் ஆகி அப்படியே மூவ் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி வந்து வைப்ரேட் ஆகணும். ஸோ இந்த வைப்ரேட் ஆகிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்து அதை ஒட்டிடுறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு மூடிடலாம். அதுக்கடுத்து மேல் பகுதியை வந்து ரெடி பண்ணலாம். மேல் பகுதியில் வந்து காயின் வந்து வெளிநோக்கி வந்து விழுந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து மேலேயும் நம்ம அந்த கீழே பண்ண செட்டப் மாதிரி சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு முனையில் மட்டும் வந்து காயின் வந்து அடி நோக்கி வந்து போகணும். ஸோ அதுக்காக மேல் நோக்கி வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிடுங்க. கொஞ்சம் கேப் வந்து கீழே இருக்கணும். அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் வந்து ஒட்டி விட்ருங்க. ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து காயின் வந்து விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் வந்து காயின் வந்து செப்பரேட் பண்ணோம்ல. ஸோ அந்த செட்டப் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக வந்து காயின்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு 0.5 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் மேலே வந்து அளவு வச்சு ஒரு கோடு வந்து போட்டுருங்க. அந்த கோடு வந்து போட்டால் தான் கரெக்டாக வந்து காயின் வந்து மூவ் ஆகும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டு கீழே வந்து காயின்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இப்போ ரூபா காயின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரூபா காயின் வந்து ரூபா காயினோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து வந்து ரூபா காயின் ரொம்ப பெருசாக இருக்கும். ரூபா காயின் வந்து ரூபா காயினோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மேலே வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த அளவை நோட் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வெட்டணும். ஸோ அதை வந்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து விட்டுக்கோங்க. கேப் விட்டால் தான் நம்ம வந்து செப்பரேட் பண்ணும்போது கீழே வந்து எதுலையாவது விழுகிற மாதிரி வந்து வைக்க முடியும். ரூபா காயினையும் அந்த மாதிரி வந்து வச்சு வந்து இது வந்து வச்சுக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ரூபா காயினை வந்து வச்சுக்கிறேன். சின்னதுலேருந்து பெருசாக வந்து போங்க. பெருசுலேருந்து சின்னது இந்த மாதிரி வைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா காயினும் பெருசில் வந்து விழுந்துடும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கோம். ரூபா, ரூபா, ரூபா அந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். காயினை வச்சு வந்து வச்சுருக்கோம். அடுத்து இந்த மாதிரி வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க மேல் நோக்கி. கோடை வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து அந்த இதை வந்து வெட்டி விட்ருங்கணும். அதாவது அந்த செவ்வக ஷேப்பில் வந்து நம்ம வந்து கத்தி வச்சு வந்து பார்த்து வந்து வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து காயின் வந்து மூவ் பண்ணி வந்து போகும்போது கரெக்டாக வந்து விழுந்துடும். நான் கீழேயும் ரொம்ப பெருசாக வந்து வெட்டலை. இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி போகும்போது வந்து வெயிட் வந்து அந்த சைடு இழுக்குமா. ஸோ அந்த கரெக்டாக இருக்கனால அங்கிட்டு வந்து விழுந்துடும். ரூபா காயின் பாருங்கள் கரெக்டாக வந்து 3வதுல வந்து விழுகுது. அதுக்கடுத்து ரூபா காயின் வந்து கரெக்டாக 2வதுல வந்து விழுகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து வரப்போ வந்து கரெக்டாக வந்து வைப்ரேட் ஆகும். அப்போ போல் வந்து 2வதுல கரெக்டாக விழுந்துருச்சு. ரூபா காயின் எதுலேயும் விழுகக்கூடாது. கடைசி வந்து வரைக்கும் போயிடணும். கரெக்டாக வந்து கடைசி வரைக்கும் வந்து போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இங்கனக்குள்ள வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல. அங்கே வந்து ஒரு ஐஸ் குச்சியா இல்லாட்டினா கார்ட்போர்டே வந்து ஒட்டணும். அது வந்து கொஞ்சம் போல வந்து கேப் வந்து இருக்கணும். ஒரு காயின் வந்து போகிற அளவுக்கு வந்து இருந்தாலே போதும். ஸோ அதை மட்டும் பார்த்து வந்து அங்கே வந்து ஒட்டிக்கோங்க. அதை ஃபுல்லாக கவர் பண்ணால் கூட கவர் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு காயின் வந்து போகிற அளவுக்கு மட்டும் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். இதை வந்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒட்டியாச்சு.
ஒட்டினதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து ஒட்டியாச்சு. இந்த செட்டப் முடிஞ்சிருச்சு. இதை வந்து கடைசியாக வந்து நம்ம மேல் நோக்கி வச்சு இதை கீழ் நோக்கி வந்து வர மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து பண்ணோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன். அது சிம்பிளான மெத்தடில் தான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கணும். ஸோ அதுக்காக கீழே வந்து இந்த மாதிரி கட்டைகளை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஹைட்டில் இருந்து விழுந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த சருகளில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து வரும் காயின். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து ஃபிட் பண்ணணும். இதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து காயின் எங்கெங்கே விழுகுதுன்னு ஒரு நிமிஷம் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா காயின் வந்து இது வந்து இங்கே தான் விழுகும், இது இங்கே விழுகும், இது இங்கே விழுகும், அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து கீழே வந்து ரேக் மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இல்லை காயின்ஸ் விழுந்தால் நம்ம வந்து பிரித்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கடைசியாக வந்து இதையும் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாயிரும். இதை வந்து இந்த மாதிரி வாக்கில் வந்து ஃபிட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் சருகலாக இருக்கிற மாதிரி. ஏன்னா காயின்ஸ் வந்து இந்த வாக்கில் இருந்துச்சுன்னா அங்கிட்டு கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சாதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி மட்டும் ஃபிட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதை வந்து நான் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி தான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து பிடிமானம் இருக்கணும். ஸோ அதுக்காக பிடிமானம் இருக்கிறதுக்காக வச்சுட்டு அப்படியே வந்து இதை வந்து கீழே வந்து இங்கனக்குள்ளே வந்து ஒட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த இதுலேயும் கொஞ்சம் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து பின்னாடியும் வந்து கொஞ்சம் இது வந்து விழுந்துடக்கூடாது, ஏன்னா காயின் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக கடைசியாக இதையும் வந்து சேர்த்தாப்புல வந்து ஒட்டிடுங்க. அப்போ முளக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துக்கடுத்து வைப்ரேட்டும் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து தான் வைப்ரேட் ஆகும். ஸோ அதனால் காயின் வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே. இதை மட்டும் கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கடுத்து அது எந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வரும். அந்த வைப்ரேட்டர் மோட்டரை வந்து யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மெதுவாக தான் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டே வந்து வரும். கொஞ்சம் அதை ஹைட் ஏற்றிட்டிங்க அப்படின்னா அந்த காயினோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விழுந்து வரது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வரும். சரி, ஓகே. இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா நார்மல் ஒரு காயினை வந்து போட்டு காட்டுறேன். பாருங்கள், இங்கே வந்து கரெக்டாக நின்றுக்குறதா. ஸோ நீங்கள் இன்னும் ஹைட்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் மோட்ரு வந்து போட்டுக்கிறேன். மோட்ரு போட்டோன்னே அது மெதுவாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக வந்து விழுகுதா. இப்போ அதே மாதிரி போட ஆரம்பிச்சிடுறேன். நான் கரெக்டாக வந்து பிரித்து வந்து விழுகும். அதான் நம்ம அட் அ டைமில் வந்து 2 காயின் வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து விழுகாது, கரெக்டாக தான் ஆகாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா காயின் போட்டிங்க அப்படின்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபானா அங்கிட்டு போயிடும். 1 ரூபா காயின்னா ஃபஸ்ட்டே விழுந்துடும். 2 ரூபா காயின் இங்கே விழுந்துடும். 5 ரூபா காயின் வந்து போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விழுகும். இப்போ வந்து 20 ரூபா காயின், இப்போ 2 ரூபா காயின், 20 ரூபா, இதில் வந்து இப்படி நின்றுக்கிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து வைப்ரேட்டார் வந்து இங்கே வந்து லாக்காக மட்டும் ஆகக்கூடாது. மித்தபடி வந்து அந்த காயின்ஸ் வந்து வர்றது வந்து எல்லாமே வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை அட்டையை மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக நான் செட் பண்ணணும், அப்படின்னா தான் கரெக்டாக வந்து வரும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பிரித்து வந்து தருதுங்க. இப்போ 1 ரூபாயாக வந்து போட போகிறேன். இருங்க, 1 ரூபா வந்து இங்கேருந்து போடுறேன். 1 கரெக்டாக வந்து விழுகுது. இப்போ 2 ரூபா காயின்ஸாக வந்து போடுறேன். பாருங்கள், கரெக்டாக 3ஆவதுல விழுகும். இப்போ 5 ரூபா காயின் வந்து இது கொஞ்சம் இந்த காயின் 2ஆவதுல விழுந்துரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் விழுகுது. 1 ரூபா, 5 ரூபா, இப்போ 1 ரூபா. பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கரெக்டாக வந்து விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏதாவது ப்ராஜெக்டாக கூட வந்து பண்ணலாம் நீங்கள். அது போக வந்து காயின்ஸ் வந்து ரொம்ப தான் இருக்குது, என்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செய்யலாம். இந்த இதை வந்து கொஞ்சம் ஹைட்டாக செட் பண்ணிவிட்டு விழுகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா இந்த மோட்ரு கூட தேவையில்ல. சடச்சடன்னு காயின் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு. மோட்ரு இருந்துச்சு அப்படின்னா அந்த வைப்ரேட்டுக்கு எதுக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து எதுவும் லாக் ஆகாமல் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு காயின்ஸ் எவ்வளோ அழகாக வந்து பிரிச்சிருச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுனா 20 ரூபா காயின்ஸு, இதுனா 2 ரூபா காயின்ஸு, இதுனா 5 ரூபா காயின்ஸு, இதுனா வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா காயின்ஸு. எவ்வளோ அழகாக வந்து பிரிச்சிருச்சுன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ காயின்ஸ்னாலும் ஈஸியாக வந்து நம்மளால் செப்பரேட் வந்து பண்ண முடியும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து வேறு சைஸ் காயின்ஸாக இருந்துச்சு. 1 ரூபாயிலே 2-3 டைப் இருக்கும்ல, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த இது செட் பண்ணணும். 1 ரூபாயே சின்ன காயின் வேறு, பெரிய காயின் வேறு தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணிடும். 2 ரூபா காயினும் 1 ரூபா காயின்னா சிலது சேம் சைஸாக இருக்கும். அதை நம்ம வந்து எதுவும் மாற்ற முடியாது. அது வந்து ஒரே இதில் தான் வந்து விழுகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வைக்கிறது மூலமாக வந்து காயின்ஸ் வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.